மாதவி கொல்லாம நான் எங்கேயும் போக மாட்டேன். பேசு, நல்லா பேசு, வீராவேசமா பேசு. ஆனா காரியத்துல கோட்டை விட்டுரு. சுட்டதுதான் சுட்டேன். உன்னை அடையாளம் பார்க்காத அளவுக்கு சுட்டுக்க வேண்டாம். அதை ஒழுங்கா செய்யாம விட்டியே. பாரு பாரு, இப்ப எவ்வளவு பிரச்சனை வந்திருக்குன்னு பாரு. இந்த வழி இனி நீ எதுவுமே பண்ண வேண்டாம். எங்கேயாவது வெளியூருக்கு போயிடு. போயிடு. முடியாது. என்னால எங்கேயும் போக முடியாது. அது விஷயத்தை தவிர நான் எதுலயும் கோட்டை விட்டது கிடையாது. பேசினபடி அவ கதையை முடிச்சுட்டு தான் அடுத்த வேலையை நான் பார்ப்பேன். வேண்டாம் பாஸ்கர், மாதவி உன்னை மறுபடியும் பார்த்துட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். அப்புறம் என்னால கூட உன்னை காப்பாற்ற முடியாது. யோ, நீ என்ன காப்பாத்துறது? என்ன பத்தி உன் டிபார்ட்மெண்ட்ல கேட்டு பாரு. எத்தனையோ பெரிய தலைகளை தண்ணி காட்டணும். நான் யாருக்கும் பயந்து ஓடி ஒளிருவன் நான் கிடையாது. பிரச்சனை இங்க வேற மாதிரி போயிட்டு இருக்கு. இந்த விஷயத்துல கலெக்டரே தலையிடுறாரு. பேசாத. இதுக்கு மேல பேசுன நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன தொடர்ந்து நினைச்சியா? கலெக்டர் நீ பயப்படணும், நான் ஏன் பயப்படணும்? ஒரு கொலை செஞ்சாலும் 100 கொலை செஞ்சாலும் ஒரே தண்டனை தான். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, எடுத்துக்கிட்ட பிரச்சனையை முடிக்காம இருக்க மாட்டேன். நாளை பொழுது வெடிக்கிறதுக்குள்ள மாதவி உயிரோடு இருக்க மாட்டான். இதை யார் தடுத்தாலும் நடந்தே தீரும். நடத்தி காட்டும். நீங்க சொன்னதை தவிர வேற எந்த வில்லங்கமும் இந்த சொத்துல இல்லல்ல? இல்ல சார், எதுவும் இல்ல. தங்கப்பாண்டியனுங்கிற ஒருத்தர்கிட்ட அடமானமா இந்த பத்திரம் கொஞ்ச நாள் இருந்துச்சு. இப்ப அதுவும் கிளியர் ஆயிடுச்சு. அதை தவிர வேற எந்த வில்லங்கமும் இல்ல சார். டாக்குமெண்ட்ஸும் அதை தான் சொல்லுது. இருந்தாலும் நான் உங்ககிட்ட விசாரிக்கணும் இல்லையா? எங்களுக்கு தெரிஞ்ச உண்மையெல்லாம் நாங்க சொல்லிட்டோம். எங்க வார்த்தையை நம்பி நீங்க பணம் கொடுக்கலாம் சார். இந்த நிலத்துக்கு நீங்க என்ன ரேட் எதிர்பார்க்கறீங்க? மார்க்கெட் ரேட்ல 25 லட்சத்துல இருந்து 30 லட்சம் வரைக்கும் போகுது சார். அவ்வளவு கொடுக்க முடியாதுமா. நீங்க வேணா வேற யார்கிட்டயாவது முயற்சி பண்ணி பாருங்க. சார், திடீர்னு இப்படி சொன்னீங்கன்னா என்ன சார் பண்றது? ஹாஸ்பிட்டல்ல எங்க அண்ணனை அட்மிட் பண்ணிருக்கோம். அதுக்கான செலவுக்காக தான் இந்த நிலத்தையும் நான் விக்கிறேன். நீங்க என்ன ரேட் எதிர்பார்க்கறீங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். ஒரு 15 லட்சம் ரூபாய் தரலாமா? அதுக்கு மேல தர முடியாது சார். கொஞ்சம் கட்டுப்படி ஆகிற ரேட்டா சொல்லுங்க சார். வெளியில அதிக விலைக்கு போகுது. அதெல்லாம் புரோக்கருங்க பண்ற விளையாட்டுமா. வாங்க விடாம தடுக்கிறதுக்காக கண்ணா பின்னான்னு ரேட்டை ஏத்தி விடுவாங்க. அதை நம்பிட்டு நீங்களும் இடத்தை விக்காம அட காத்துட்டு இருப்பீங்க. அதுக்காக நான் பணத்தை இழக்க முடியுமா? சார், நீங்க சொன்ன விலைக்கே தரேன் சார். ரெஜிஸ்ட்ரேஷன் எப்ப வச்சுக்கலாம்? மாதவி, அவசரப்படாத. நம்ம வேற எங்கேயாவது ட்ரை பண்ணலாம். லாப நஷ்டம் பாக்குற நேரம் இல்லக்கா. எனக்கு எங்க அண்ணன் உயிர் தான் முக்கியம்.